இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் எடுத்துக்காட்டு 3.21 பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 64 x பவர் 4 மைனஸ் 16 x கியூப் ப்ளஸ் 17 x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 என்பதின் வர்க்கமூலம் காண்க. சரிங்களா? நமக்கு ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. இதுக்கான வர்க்கமூலத்தை தான் நம்ம கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்ம எடுத்து எழுதியாச்சு. நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, 4 3 2 1 இறங்கு வரிசையில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நமக்கு ஆர்டராக இருக்குது. சப்போஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது சென்டரில் வந்து இப்போ 4க்கு அப்புறம் 2 கொடுத்துட்டாங்க அடுக்கு, இல்லை 3க்கு அப்புறம் 1 கொடுத்துருக்காங்கன்னா அந்த இல்லாத அடுக்கை வந்து நம்ம 0x ஸ்கொயர் எந்த இடத்துல அடுக்கு விட்டு போயிருக்கோ அங்கே 0 ஆட் பண்ணி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 64 இருக்கா? இப்போது எந்த நம்பரை போட்டு நமக்கு வந்து 64 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 64. அப்போ இங்கேயும் 8 இங்கேயும் 8 8 பிறகுனா 64. இங்கே x பவர் 4 இருக்குது. அதே இப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பிறகுனா எக்ஸ் பவர் 4 ஆகுமா? இப்போ குறி மாற்றலாம். மைனஸ் ப்ளஸ் இருக்குது. இப்போ மைனஸ் குறி மாற்றும் போது ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். இங்கே வர்க்கமூலத்தில் 64 எந்த நம்பர் இல்லை நீங்கள் வர்க்கமூலம் எடுத்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே இந்த டைம் கேன்சல் ஆகிடும், நமக்கு 0 ஆயிரும். இதை இப்போ இந்த 2 டைம் எடுத்துக்கலாம். அடுத்து 2 டைம் இப்போ நம்பர் வைஸ் நம்ம எடுக்கும்போது கூட சேம் இதே போல் தான் நம்ம எடுப்போம். இந்த 2 டைம் கீழே இருக்கும் என்ன வரும்? மைனஸ் 16 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 17 எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா? இப்போ என்ன பண்ணலாம், இங்கே என்ன நம்பர் போட்டால் மைனஸ் 16 இருக்குது, மைனஸ் 16 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த 2 உறுப்பையும் நம்ம எடுத்து எழுதிட்டோம். இங்கே என்ன நம்பர் போடணும் அப்படின்றது டவுட்டாக இருக்கும். என்ன பண்ணுறீங்க, மேலே இந்த ஈவு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஈவுன்னு சொல்லுவோம், கீழே வரது மீதின்னு சொல்லுவோம். இந்த ஈவுங்க என்ன நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சமூகம் இல்லை எந்த சமூகம் இருந்தாலும் சரி, இந்த டைப்பில் கொடுத்தாங்கன்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை 2 கொண்டு பெருக்கி எடுத்து எழுதிக்கணும். அப்போ 2 பெருக்கும்போது 2 × 8 16. இப்போ என்ன வருங்க? 16 எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா? இப்போ இங்கே 16 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் 16 எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் இங்கே 16 எக்ஸ் கியூப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 16 இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் தான் சேர்க்கணும். அப்போ -1 இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. இப்போ 1x இங்கே 1 போடலாம் 1 தான், போடலனாலும் 1 தான். மைனஸ் எக்ஸை கொண்டு பெருக்கணும். சரிங்களா? இப்போ இங்கே மேலே ஈவில் என்ன எடுத்து எழுதுறீங்களோ அதே இங்கே ஒரு எடுத்து எழுதணும். இப்போ ஒரு எக்ஸு, இப்போ எக்ஸ் போட்டுக்கலாமா? 1 முன்னாடி 1 போட்டல 1 தான், போடலனாலும் 1 தான். ப்ராக்கெட் கொடுத்து பவரில் இப்போ மைனஸ் எக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோமா, அந்த மைனஸ் எக்ஸ் இங்கே எழுதிக்கோங்க. இப்போது மைனஸ் 1x × 16 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 × 16 16 எக்ஸ் × எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப். சரிங்களா? அடுத்து மைனஸ் × மைனஸ், இது இந்த டைம் எடுத்து இந்த டைம் கூட பெருக்கணும், மறுபடியும் இது கூட பெருக்கக்கூடாது. மைனஸ் × மைனஸ் ப்ளஸ்ஸு எக்ஸ் × எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு டிவைட் பை, இப்போ குறி மாற்றலாமா? இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் குறி மாற்றலாம், இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் குறி மாற்றலாம். இந்த 2 டைம் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 1x 17 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இது ப்ளஸ் இது மைனஸ். இப்போ கழிச்சா என்ன வரும்? ப்ளஸ்ஸு 16 எக்ஸ் ஸ்கொயரு. சரிங்களா? இப்போ இந்த 2 உறுப்பும் கீழே இறக்கலாமா? எடுத்து எழுதும் போது -2x + 1. சரிங்களா? இப்போ இங்கேயும் சேம் அதே போல். இப்போ இங்கே என்ன பண்ணோம், இங்கே இருக்கிற அடுக்கை பெருக்கி இங்கே நம்பரை வந்து 2ஆல் பெருக்கி இங்கே எடுத்து எழுதணுமா 16 எக்ஸ் ஸ்கொயர்னு. அதே போல் மேலே இருக்கிற ஈயோ வந்து 2ஆல் பெருக்கி இங்கே எடுத்து எழுத போகிறோம். அப்போ 8 2ஆல் பெருக்கினா 16 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். அடுத்து மைனஸ் 1x 2 கொண்டு பெருக்கும்போது என்ன வரும்? 1 × 2 2 ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 2x அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ 16 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 16 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் கீழே 16 எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு வரணும். அப்போது சேம் இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது, இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? ப்ளஸ் 1 எடுத்துக்கலாமா? ப்ளஸ் 1 இங்கே என்ன போடுறோமோ அதே நம்பர் இங்கேயும் போடணும், பவர்லேயும் கொடுக்கணும். சரிங்களா? 1 எடுத்து எழுதியாச்சா? இப்போ 1 கொண்டு இந்த டேர்ம் ஃபுல்லாக பெருக்குமென்னா 1 × 16 எக்ஸ் ஸ்கொயர் 16 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 × மைனஸ் 2x ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 1 × 2 2 எக்ஸ் அப்படியே வந்துடும். 1 × 1 1.
சரிங்களா? இப்போ குறி மாற்றலாமா? இங்கே ப்ளஸ் குறி இருக்குது, இப்போ மைனஸ் குறி இருக்குது, ப்ளஸ் குறி இருக்குது, மைனஸு, மூணுமே கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன ஒரு மீதி நமக்கு 0. சரிங்களா? இது நமக்கு மீதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன டேர்ம் ஈவு இருக்கோ அதை எடுத்து எழுதும் போது 2ஆல் பெருக்கி எடுத்து எழுதும். அது எந்த நம்பராக இருந்தாலும் சரி. சரிங்களா? வர்க்கமூலம் கேட்டாங்க. இப்போ நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிச்சாச்சு. இதை ஃபைனலாக எடுத்து எழுதணும். சரிங்களா? அப்போ எழுதும் போது வர்க்கமூலம் இருக்கா, அப்போ ரூட் போடுவோம். வர்க்கமூலம் ரூட் போடுவோம். ரூட் ஆஃப் என்ன கொஷின் நமக்கு கொடுத்துருக்காங்க? 64 x⁴ மைனஸ் 16 x³ ப்ளஸ் 17 x² மைனஸ் 2x ப்ளஸ் 1. சரிங்களா? இது கொஷினில் கொடுத்துருக்குற கொஷின் தான். வர்க்கமூலம்ன்றதுனா ரூட் போட்டு எழுதியிருக்கோம். நம்ம என்ன ஆன்சர், நமக்கு என்ன யூ வந்துச்சு? 8x² மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. இந்த ஆன்சர் நமக்கு கிடச்சிதா? இதை வந்து மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் எடுத்து எழுதணும். சரிங்களா? மட்டும் மீன்ஸ் மாடுலஸ். இப்படி மாடுலஸ் போட்டு அந்த காரணியை எடுத்து ஃபைனலாக எழுதிக்கோங்க.